ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இல்லை இன்னும் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாமா? வேண்டாம், ஐ திங்க் இது ஃபஸ்ட் கிளாஸ்னால ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வணக்கம், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். குட் ஈவினிங். போதும். நீங்கள் என்ன பண்ணோன்னா, வெயிட் என்ன பண்ணால் உங்கள் மைக் எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நீங்கள் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணணும், பேசின உடனே ஆஃப் பண்ணணும். ஓகே, இல்லைன்னா எக்கோ வரும், அப்புறம் நான் பேசுகிறது யாருக்கும் கேட்காது. இப்போ நம்ம இங்கே எதுக்கு எல்லாம் கூடியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாய்ப்போம். இப்போ இங்கே கூடியிருக்கிறவங்க எல்லாருமே 8ஆம் வகுப்பு அல்லது 9ஆம் வகுப்பு தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைகள். நம்ம எதுக்கு கூடியிருக்கோன்னா, NMMS அப்படின்னு ஒரு பரீட்சை இருக்குது, ட்ரஸ்ட் அப்படிங்கிற பரீட்சை இருக்குது. இதில் ஏதோ ஒரு பரீட்சையை நீங்கள் எழுதுறதுக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்க. இந்த 2 பரீட்சையும் பிப்ரவரி மார்ச்லேயும் வருது. அது எந்த நாள் வருது அப்படிங்கிறது நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும். முதல்ல இப்போ ஸ்கூல் திறந்த உடனே, இப்போல்லாம் லீவாக இருக்கும், நீங்கள் கரெக்டாக அதை அப்ளை பண்ணணும். அதுக்கான அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஃபில்லப் பண்ணி அது என்ன பண்ணணுமோ அது பண்ணணும். கொண்டு போய் உங்கள் ஹெட்மாஸ்டர்கிட்ட தான் கொடுக்கணும். இது ரெண்டுமே உங்கள் ஸ்கூலில் தான் அப்ளை பண்ணணும், ஹெட்மாஸ்டர்கிட்ட தான் கொடுக்கணும். அது அப்போ கொடுக்கும்போது அதில் என்னென்ன வேணுங்கிறதுக்கு அந்த அப்ளிகேஷன் பார்த்தாவே தெரியும். இந்த 2 அப்ளிகேஷனுமே அந்த வெப்சைட்லேயே இருக்குது. பட் உங்கள் ஸ்கூல்லேயே அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒன்றில் ஃபோட்டோ வேணும், 2லேயும் ஃபோட்டோ வேணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. அது நம்ம அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணுற ஒரு இதில் நம்ம போக வேண்டாம், அது ஸ்கூல் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 எக்ஸாமே ரொம்ப ஈஸியான எக்ஸாம், அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப 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 ஈஸியான எக்ஸாம், இது கஷ்டமே கிடையாது. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் பேர் எழுதி அவங்க தேர்ச்சி பெறலை, 4 பேர் 5 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க, மற்றவங்கள தேர்ச்சி பெறலை அப்படின்னு சொன்னாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம். அவங்க ஏன் அப்படி தேர்ச்சி பெறலைன்னா, அது கஷ்டமான எக்ஸாம்னு நினச்சதுனால தான் தேர்ச்சி பெறலை. புரியுதா நான் சொல்கிறது? அவங்க ஒரு கஷ்டமான பரீட்சை அப்படின்னு நினைத்ததுனாலே அவங்க தேர்ச்சி பெறலை. அவங்க ஈஸியான பரீட்சை நினச்சிருந்தாங்கன்னா தேர்ச்சி பெற்றிருப்பாங்க. இதுதான் சூச்சகம், இது ஒரு ஷார்ட்கட், இது ஒரு சூசகம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சூசகமான ஒரு இன்ஃபர்மேஷன். நீங்கள் ஒன்று ஈஸின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ஈஸி. அதுக்காக கஷ்டமாக இருக்கிறது எப்படி சார் ஈஸின்னு நினைக்கிறது? அது கஷ்டமே இல்லை. ஈஸியாக இருக்கிறத ஈஸின்னு நினைக்க சொல்கிறேன், கஷ்டமாக இருக்கிறத நீ ஈஸின்னு நினைக்க சொல்லலை, ஈஸியாக இருக்கிறத ஈஸின்னு நினைக்க சொல்கிறேன். அப்போ ஏன் அவங்களுக்கு அது கஷ்டமாக தெரிஞ்சுது அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு கேள்வியை அவங்க பார்த்ததில்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், இந்த யார் எடுத்துக்கலாம், கிருபாஸ்ரீ எடுத்துக்கலாம். கிருபாஸ்ரீ இருக்கீங்களா? கிருபாஸ்ரீ இருக்கிறீர்களான்னு கேட்குறேன். ஓகே, கிருபாஸ்ரீ இருக்காங்க. கிருபாஸ்ரீ போய் கிருபாஸ்ரீ உங்க அப்பா பேர் என்னம்மா? விஜயலிங்கம் சார். உங்க தாத்தா பேரு? சாமி ஐயா. அவங்க தாத்தாவோட அப்பா பேரு? வைத்தலிங்கம் பிள்ளை. அவரோட அப்பா பேரு சார் தெரியல சார். தெரியல. ஓகே, இப்போ இவங்க தாத்தாவோட அப்பா பேர் முடி தெரிஞ்சது, அதே பெரிய விஷயம். தாத்தாவோட அப்பா பேர் தெரியல. இப்போ உங்க அப்பா 4 ஆப்ஷன் கொடுக்குறாரு, 4 பேர் சொல்றாரு. அந்த பேர் சொன்னா அவங்க தாத்தாவோட அப்பா பேர் கண்டுபிடிச்சிருவீங்களா? எஸ் சார். இதுதாம்மா இந்த பரீட்சை. இப்போ நல்லா பாருங்க, கிருபாஸ்ரீக்கு அவங்க தாத்தாவோட அப்பா பேர் தெரியாது. ஆனால் அவங்க அப்பா 4 பேர் சொன்னால் இதுதான் எங்கள் தாத்தாவோட அப்பா பேருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது தெரியாமலே இருந்தாலும் இந்த பரீட்சையை எழுதிடலாம். இந்த பரீட்சை இப்படி தான். இன்னொரு உதாரணம் எடுத்து, கண்ணதாசன் இருக்கீங்களா? எஸ் சார். கண்ணதாசன் உங்கள் பேர் என்னங்க? கண்ணதாசன் தானே? இல்லை வாய்ஸ் கேர்ள் மாதிரி இருந்தது. கண்ணதாசன் உங்கள் அப்பா பேர் என்ன? ரவிச்சந்திரன் சார். உங்கள் தாத்தா பேர்? நடுராஜன் சார். அவரோட அப்பா பேர்? அப்பாசாமி சார். அவரோட அப்பா பேர்? தெரியாது சார். தெரியாது. ஆனால் இப்போ உங்கள் அப்பா 4 ஆப்ஷன் கொடுத்தாருன்னா, 4 பேர் சொன்னாருன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? எஸ் சார். இதாயா இப்போ இந்த பரீட்சை ஈஸியா டிஃபிகல்ட்டா? ஈஸி தான் சார். ஆனால் கண்ணதாசனுக்கு ஆன்சர் தெரியுமா? தெரியாது, ஆனால் ஈஸி. என்ன சார் இப்படி குழப்புறீங்க அப்படிங்க? ஈஸியான பரீட்சை, ஆனால் ஆன்சர் தெரியாது, ஆனால் ஈஸியான பரீட்சை. எப்படி? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? எஸ் சார். ஆன்சரே தெரியாமல் ஆனால் பரீட்சை நல்லா எழுதிடலாம். அடடே, இந்த டெக்னாலஜி தெரிஞ்சால் நம்மளால் போர்டு எக்ஸாமில் அழகாக எழுதியிருப்போமே அப்படின்னு தோணிருக்கும் உங்களுக்கு. இந்த
ஆப்ஷன் கொடுத்து எழுதுகிற பரீட்சை வந்து உங்களுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் இதுவரை அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்க மாட்டீங்க, இனிமேல் தான் எழுத போகிறீங்க. ஆனால் அது எவ்வளோ ஈஸின்னா, எனக்கு தாத்தாவோட அப்பா பேர் தெரியாது, ஆனால் அதுக்கு ஆப்ஷன் கொடுத்தா கண்டிப்பாக கரெக்டாக சொல்லிடுவேன் அப்படின்னு கிருபாசிரியும் சொன்னாங்க, கண்ணதாசனும் சொன்னாங்க, எல்லா குழந்தைகளும் அதை சொல்லுவாங்க. அப்போ எப்படி உங்களுக்கு பரீட்சை தெரிய வேண்டியதில்லை, இப்போ சரி ஆன்சர் தெரிய வேண்டியதில்லை, ஆனால் ஆப்ஷன் கொடுக்கும்போது ஆன்சர் தெரிஞ்சுக்குவீங்க, கரெக்டாக சொல்லிடுவீங்க. அப்போ இந்த பரீட்சை ஈஸியாக இருக்குமா? ஈஸியாக இருக்காது. எவ்வளோ பேர் ஈஸின்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் இதில் ஓகே, நீங்கள் ஈஸி, யார் கஷ்டம்னு நினைப்பீங்க? ஓகே, அடுத்த கேள்வி, அடுத்த ஒரு இது போகலாம். மோகன் அவர் பேர் என்ன? மோகன் தான் முதல்ல வந்தார், அவர் பேர் ராகுலா இல்லை கண்ணனா? மோகன் போட்டிருக்கு அவர். சரி, சபினேஷ் இருக்கீங்களா? எஸ் சார். அவருக்கு அதே மாதிரி கேள்வி கேட்டுருவோம். உங்க அப்பா பேர் தெரியுமா? எஸ் சரவணகுமார். அப்பா தாத்தா பேரு சக்திவேல். அவங்க அப்பா பேரு ஆறுமுக நயினார் நடார். அதுக்கு அவங்க அப்பா பேரு தெரியல சார். ஆனா இப்ப உங்க அப்பா ஒரு 4 பேர் சொன்னாருன்னு கண்டுபிடிச்சிருவீங்களா? எஸ் சார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சபினேஷும் கண்டுபிடிச்சிருவாரு, கிருபாசிரியும் கண்டுபிடிச்சிருவாங்க, கண்ணதாசனும் கண்டுபிடிச்சிருவாரு, இங்க இருக்கிற 23 பேரும் கண்டுபிடிச்சிருவாங்க. மொத்தம் 23 பேர் இருக்கிறீங்க, என்னோட சேர்ந்து 24 பேர். அப்ப இந்த பரீட்சை ஈஸியா டிஃபிகல்ட்டா நீங்களே சொல்லுங்க. ஈஸின்னு நினைச்சா இந்த பரீட்சை பாஸ் பண்ணிடுவீங்க, டிஃபிகல்ட்டுன்னு நினைச்சா பாஸ் பண்ண மாட்டீங்க. இப்போ உங்கள் ஸ்கூலில் யாரெல்லாம் போன வருஷம் பாஸ் பண்ணலையோ அவங்க எல்லாருமே இது டிஃபிகல்ட்டுன்னு நினச்சாங்க. யாரெல்லாம் பாஸ் பண்ணாங்களோ அவங்க என்ன நினச்சாலும் அவங்க கொஞ்சம் ஒரு புத்திசாலியாக இருந்திருக்கலாம், இல்லை ஈஸின்னு நினச்சிருக்கலாம், அதனால தான் அவங்க பாஸ் பண்ணாங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த பரீட்சை ஈஸி என்று நினைக்க வேண்டும். ஈஸி தான், நினைக்கவே வேண்டாம், இது ஈஸி தான் அப்படியே நம்ப வேண்டும். அதை முதல்ல நம்பினீங்கன்னாவே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஜெயிச்சிருவீங்களா? ஜெயிக்க மாட்டிங்களா? ஜெயிச்சிருவீங்க. உங்கள் ஊர்களில் ஒரு டிச்சு மாதிரி இருக்கும், சின்ன டிச்சு வந்து ஒரு சின்ன ஒரு இவ்வளோ அகலம் இருக்கும்போது நீங்கள் அப்படியே தாண்டுவீங்க. கொஞ்சம் அகலமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தாண்டிடுவீங்க. ரொம்ப அகலமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம் சார். எப்படி முயற்சி பண்ணுவீங்க? கொஞ்சம், அதாவது அந்த டிச்சிலிருந்து கொஞ்சம் தூரம் பின்னாடி போய் அங்கிருந்து ஸ்பீடு பிக்கப் பண்ணி அப்படியே ஓடி வந்து டபாலன்னு ஒரு குதிப்பீங்களா? அப்படி. அப்போ அது ஏன் அப்படி குதிக்கிறீங்க? அது என்னால் முடியும் என்று நினைத்தனால்தான் கொஞ்சம் பின்னாடி போய் முயற்சி பண்ணீங்க. இப்போ அது பார்த்த உடனே ஐயோ இது என்னால் முடியாதப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த முயற்சி பண்ணியிருப்பீங்களா? முடியாது சார். அதான், நீங்கள் முயற்சி பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இங்கே தான் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ ஷுட். நம்ம இங்கே இருக்கிறப்போ, இப்போ நம்ம 8வது படிக்கிறவங்களும் 9வது படிக்கிறவங்களும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களுக்கு ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல், அந்த சக்தி இருக்குது. இந்த சக்தி இருக்குன்னு நம்புங்க. எனக்கு தெரியுது, இங்கேருந்து உங்களெல்லாம் எனக்கு தெரியும். இந்த புவனேஸ்வரன் ஒரு பையன் இருக்கிறான், ஒரு குண்டு பையன். புவனேஷே இருக்கீங்களா? எஸ் சார், அவர் இருக்கிறாரு. அவருக்கு என்ன சக்தி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். இங்கே உட்காந்துட்டு இன்னும் அவரை பார்த்ததில்லை, ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி உங்கள் எல்லாருக்கும் என்னென்ன சக்தி இருக்குதுன்னு நான் ஒரு 4 நாளில் கண்டுபிடிச்சிருவேன். 4 நாள் நீங்கள் கிளாஸ்க்கு வரும்போதே நான் கண்டுபிடிச்சி என்ன சக்தி இவருக்கு இருக்குது, என்ன சக்தி இவருக்கு இல்லை, இவர் எப்படிப்பட்ட தப்பு பண்ணுவார், எந்த கேள்வியை கரெக்டாக எழுதுவார், எந்த கேள்வி தப்பாக எழுதுவார் அப்படி என்றால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த கேள்வியை தவறாக எழுதுவார் என்று கண்டுபிடித்து விட்டால் அந்த பரீட்சையில் நம்ம கரெக்டாக எழுதி பாஸ் பண்ணிடலாமா? பண்ண முடியாதா? அதான் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் இந்த நம்ம கிளாஸை தொடங்குகிறோம். இந்த கிளாஸில் இப்போ எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க. நீங்கள் யாருமே மைக்கை ஆன் பண்ண வேண்டாம். நீங்கள் பேசும்போது மட்டும் ஆன் பண்ணி மடாலும் ஆஃப் பண்ணிடணும். எதையும் ப்ரெசென்ட் பண்ண வேண்டாம். ஓகே, இப்போ இந்த பரீட்சையில் என்னென்ன இருக்குன்னு மட்டும் முதல் தெரியும். இன்றைக்கி இந்த பரீட்சையில் 2 வகையான கேள்விகள் இருக்கும். ஒன்று வந்து காமன் சென்ஸ் பேஸ்டு கேள்வி. இப்போ காமன் சென்ஸ் பேஸ்ட் கேள்வின்னு என்னன்னு உங்களுக்கு கேள்வி இருக்கும். கிழக்கு ஒரு பக்கம் இருக்குது, அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன இருக்கும்? தெற்கா? மேற்கு. இதுக்கு பெரிய அறிவு வேணுமாப்பா? வேண்டாம், நமக்கு இருக்கிற அறிவே போதும். அதே கிழக்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு 90 டிகிரியில் இருக்கிறது எது? வடக்கா மேற்கா? 90 டிகிரியில் இருக்கிறது
வடக்கா மேற்கா? வடக்கு. வடக்கு. இப்படி தான்ப்பா, இது ஒரு பெரிய கேள்வி. அடுத்தது, இப்போ இந்த நேச்சர் வேர்ல்டுன்னு ஒரு போட்டிருக்காங்க, அவங்க பேர் என்ன, அந்த பொண்ணு பேர்? நேச்சர் வேர்ல்டுன்னு போட்ட சார் மகாலட்சுமி சார். மகாலட்சுமியோட பெரியப்பாவோட அப்பா. மகாலட்சுமிக்கு என்ன ஆகணும்? சார் கேன் ஐ சார் வெயிட் மேன், மிஸ்டர் புவனேஷ், நான் இப்போ மகாலட்சுமியோட பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ உன்கிட்ட பேசும்போது நீ சொல்லு, தப்பில்லை. இப்போ மறுபடியும் மகாலட்சுமியோட பெரியப்பாவோட, அதாவது அப்பாவோட அண்ணனோட அப்பா. அப்பாவோட அண்ணன் ஒரு பெரிய அப்போ அவரு மகாலட்சுமிக்கு என்ன ஆக வேண்டும்? தாத்தா. அவ்வளோதான். ஆஃப் பண்ணி வைங்க மகாலட்சுமி. நீங்கள் பேசணுன்னு ஆஃப் பண்ணி, ஏன்னா எக்கோ வரும். ஓகே சார். பாருங்க, அது ஏன் தெரில. அப்போ நீங்கள் அது என்ன ப்ராப்ளம் உங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட்லன்னு செக் பண்ணிக்கங்க அடுத்த முறை. ஏன்னா எக்கோ வரக்கூடாது, அது ஏன் வருதுன்னு தெரியல. ஸோ இவ்வளோ தான். இப்போ புவனேஷ் இருக்கிறார். புவனேஷ்க்கு ஒரு தம்பி இருக்கிறார், அவர் பேர் கிஷோர். அந்த கிஷோரோட அப்பா பேர் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். அப்போ எக்ஸ் வந்து யாரு புவனேஷ்க்கு? சார் மை ஃபாதர் சார். அவ்வளோதான். கிஷோருக்கு அப்பானா புவனேஷ்க்கு ஃபாதர் தானே, ஏன்னா கிஷோர் வந்து இவரோட தம்பி. ஸோ இந்த மாதிரி கேள்வி, இதுக்கு என்ன பெரிய அறிவு வேண்டுமா? வேண்டியதில்லை. கொஞ்சம் காமன் சென்ஸ் வேணுமா? வேண்டும். கொஞ்சம் காமன் சென்ஸ் வேண்டும். இப்போ இப்படி பாருங்க, புவனேஷோட அம்மா இருக்காங்க, அம்மாவோட அண்ணா இருக்கார், அண்ணாவோட அப்பா ஒருத்தர் இருக்கார். அவர் புவனேஷ்க்கு என்ன ஆகணும்? புவனேஷ்க்கு ஒரு அம்மா இருக்காங்க, அம்மாவுக்கு ஒரு அண்ணா இருக்கார். அவரோட அப்பா என்ன ஆகணும் புவனேஷ்க்கு? சார் கிராண்ட்ஃபாதர் சார். தாத்தா ஆகணும். இது பெரிய விஷயமா? இப்படி தான் கேள்விகள் வரும். ஓ இவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேட்டால் இவ்வளோ ஈஸி தான். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு கால் வருது, நான் பேசிட்டு அப்புறம் நான் இது பண்ணுறேன். ஓகே சார். ஹலோ, குட் ஈவினிங். சரி. சரி. அது வந்து வி ஆர் லுக்கிங் அட் ஒன்லி ஒரு 5லேருந்து 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்குறோம். அது வந்து கொஞ்சம் ஐடிஎஸ்ஸு பிபிஓ அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் பார்க்குறோம். எனிவே உங்களை அனுப்பி வைங்க, உங்களுக்கு வேறு எதாவது வந்தால் நான் பார்க்குறேன். சரியா? ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சதீஷ் தானே, நான் பார்த்துக்கிறேன். ஓகே இதுதான். இப்போது நீங்கள் வந்து இப்படி தான் ஈஸியான கேள்விகள் இருக்கும். இது ஒரு பெரிய கஷ்டமான கேள்வி கிடையாது. ஓகே, இப்போது புவனேஷ் இருக்கிறார், அவரோட சித்தப்பா பையன் இருக்கிறார். புவனேஷும் அவங்க சித்தப்பா பையனும் ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்களா? புவனேஷும் அவங்க சித்தப்பா பையனும் ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்களா? ஆம். அடுத்தது, இப்ப புவனேஷ் அவங்க சித்தப்பான்னு சொல்லிட்டு, அவங்க சித்தப்பா வந்து புவனேஷ் சித்தப்பா புவனேஷும் சித்தப்பாவும் ஒரே தலைமுறை சேர்ந்தவர்களா? சார் your voice is breaking சார். ஏன் வாய்ஸ் பிரேக்? ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ புவனேஷும் அவங்க சித்தப்பாவும் இருக்காங்க, சித்தப்பாவும் புவனேஷும் ஒரே தலைமுறையை சேர்ந்தவர்களா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, ஏன்னா சித்தப்பா ஒரு தலைமுறை முன்னாடி இருக்கிறவர், புவனேஷ் அதுக்கு அடுத்த தலைமுறை இருக்கிறவர், புவனேஷோட தாத்தா 2 தலைமுறை முன்னாடி இருக்கிறவர். ஸோ இந்த மாதிரி சில கேள்விகள் வரும். இதையும் நீங்கள் ஒரு காமன் சென்ஸ் அப்படிங்கிறோம் இல்லையா, அதை வச்சு நீங்கள் போட்டுடலாம். இது ஒரு பெரிய ஒரு விண்டை கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் கேள்விகள் இருக்கும். 2 பேர் சொல்கிறேன். ஒன்று வந்து இந்த பரீட்சை வந்து ஈஸி, இந்த பரீட்சையில் வந்து பதிலே தெரியலன்னாலும் நம்ம கரெக்டாக எழுதிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். இந்த 2 நம்பினீங்கன்னா மற்ற எல்லாமே ஈஸி. ஓகே, இந்த ஒரு இதுலேருந்து நம்ம சில இதுக்கு போகலாம். ஒரே ஒரு ஸ்க்ரீனை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், அது வரையில் வெயிட் பண்ணுங்கள்.
என்ன சார் இது? ஓகே, இப்போது இந்த கேள்வியெல்லாம் தமிழில் இருக்குது. இங்கிலீஷில் இருக்கிறவங்களுக்கும் நம்ம அது இந்த ஒரு 2-3 கிளாஸ் தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம நடத்துவோம். அதுக்கப்புறம் நம்ம அப்புறம் ரொம்ப அதிகமாகும்போது அப்புறம் அதை பிரிச்சுக்கலாம். ஒரு கேள்வியை இது தெரியுதா? ஸ்க்ரீனில் தெரியுதா? உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியுதான்னு கேட்குறேன். ஓகே 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 இப்போ நான் படிக்கிறேன். தெரியல சார். தெரியுது. ஓகே, நான் உங்களது நண்பன் நேற்றுக்கு பள்ளிக்கு வருகை தரவில்லை. நீங்கள் அதற்கான காரணத்தினை அறிந்து கொள்ள அவரிடம் வினவுகிறீர்கள். என்னோட தமிழில் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கொண்டக்க மண்டக்காக இருக்கும், நீங்கள் அதெல்லாம் பொறுத்துக்குங்க. உங்களது நண்பன் நேற்று பள்ளிக்கு வருகை தரவில்லை. நீங்கள் அதற்கான காரணத்தினை அறிந்து கொள்ள அவரிடம் வினவுகிறீர்கள். ஏன்பா வரலன்னு கேட்குறீங்க. அதுக்கு அவர், நேற்று எனக்கு 100 டிகிரி காய்ச்சல் இருந்ததால் மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்டதாக அறிவித்தார். 100 டிகிரி சென்டிகிரேட், அந்த சீனா சென்டிகிரேட். சென்டிகிரேட்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? செல்சியஸ். ஆமாம், செல்சியஸ் சென்டிகிரேட். ஆமாம், 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அது பிழையெனில் சரி செய்து அவருக்கு புரிய வைத்திடுக அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நார்மல் நம்ம உடம்பு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நம்ம நார்மல் உடம்பு 37.0 ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. முதல் ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. 27 டிகிரி செல்சியஸ் ஒருத்தர் சொன்னாரு. ஓகே, அப்புறம் இன்னொரு வேற ஏதோ 19 சொன்னாரு ஒருத்தர். 37 degree Celsius சார். இரு 96 டிகிரி ஒருத்தர் ஃபாரன்ஹீட்னு சொல்றாரு. ஓகே, ரெண்டுமே சின்ன சின்ன தவறு இருக்கு, அது பரவாயில்ல. 98 இல்ல இருங்க 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்கும். நல்லா, அது எந்த உடம்பு நல்லா இருக்கிறவங்க 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தால் உங்கள் உடம்பு நல்லா இருக்குது. அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை, கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் தெரியாது. 98.4க்கு பதிலாக 98.5 இருந்தால் அதெல்லாம் தெரியாது. அதே மாதிரி என்ன ஆகுது? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? வாய்ஸ் பிரேக் ஆகுதாப்பா? என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ பாருங்க. இப்போ பெட்டரா இருக்கா? ஓகே, அப்போ அவர் 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருந்ததுன்னு சொல்றது தவறா சரியா? எனக்கு 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல் இருந்ததுன்னு அவர் சொல்றாரு, அது தவறா சரியா? சரி சார். அது தவறு. ஏன்னா நமக்கு 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தால் அது இல்லை, அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருந்தால் அது காய்ச்சல்னு சொல்லலாம். அல்லது அந்த 37 டிகிரி செல்சியஸ் என்னமோ இருக்கணும். 100 டிகிரி செல்சியஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அது அவர் ஆவியாக போயிடுவார். அவர் உடம்பெல்லாம் அப்படியே போட்டு தீ மாதிரி பற்றி அதெல்லாம் ஆல்ரெடி அவர் கரியாக இருப்பார். அதனால் 100 டிகிரி என்பது 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குங்கிறதுக்கு பதிலாக அவர் செல்சியஸ் இருக்குது என்று சொல்லிவிட்டார். ஏன்னா நம்ம உடம்பு டெம்பரேச்சர் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் நார்மல் டெம்பரேச்சர். அதை விட கொஞ்சம் 1 டிகிரி 1.5 டிகிரி அதிகமான காய்ச்சல்னு சொல்கிறோம். அதே இது
நீங்கள் அதை செல்சியஸாக மாற்றணும்னா இப்போ 100 டிகிரிக்கு ஃபாரனீட்டு காய்ச்சல் அதான் செல்சியஸ்னு சொல்லிட்டாரு, அது தவறுன்னு சொல்லிட்டோம். இப்போ 100 டிகிரி ஃபாரனீட் இருந்தால் அது எவ்வளோ செல்சியஸ்ன்னு பாருங்கள். கீழே பாருங்கள், ஒரு ஈக்குவேஷன் C = F - 32 × 5/9. அதில் 100 போட்டால் 100 போடுறீங்க வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ 100 போட்டிங்கன்னா எஃப்க்கு பதிலாக 100 போட்டிங்கன்னா 100 - 32 வந்து 68. 68 × 5/4 5/9 எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 68 × 5/9. என்ன சார் கூட இருக்க நம்பர் சொல்லுங்க. 60 எஃப்ங்கிறது 100ன்னு போட்டுக்குங்க. C = பாரு இந்த இது இருங்க, அது பெருசு பண்ணுறேன் இருங்க. C = F - 32 × 5/9. இப்போ F வந்து 100ன்னு போட்டு கொஞ்சம் எல்லாரும் ஆஃப் பண்ணி வைங்க. எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணி வைங்க. பார் யாரோ ப்ரெசென்ட் பண்றாங்க, ஆஃப் பண்ணி வைங்கன்னா நீங்க ஆன் பண்ணி வச்சுக்கிறீங்க. இப்போ எல்லாரும் ஒன் டேப் கேமிங்ங்கிறவர் ஆஃப் பண்ணி வை தம்பி, ஆஃப் பண்ணி வை, இல்லைன்னா உன்னை நீக்கிடலாம். உனக்கு எங்களுக்கு உன்னை வேண்டான்னு சொல்லிடுவோம். யாரெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணால் பேசுகிற மாதிரி இருந்தால் ஆன் பண்ணணும். நீங்கள் இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் தான் பேசணும், நான் தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒன்றும் பேசாதீங்க. பாருங்கள், இப்போது 100 டிகிரி செல்சியஸ் காய்ச்சல்னு சொல்லிட்டாரு, அது தப்புன்னு சொல்லிட்டோம். அவர் 100 டிகிரி ஃபாரனீட்டுன்னு சொல்லியிருக்கணும். ஓகே, 100 டிகிரி ஃபாரனீட் இருந்தால் அது எவ்வளோ செல்சியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 100 - 32 × 5/9. இப்போ 100 - 32 எவ்வளோ? 68. 68 × 5/9 எவ்வளோ வருது பாருங்க. 4012 சார். இல்லை 68 × 5/9 4000 எங்கே வரப்போகுது உங்களுக்கு? 617 சார். அடப்பாவிகளா, 68 × 5/9. 401. நோ எல்லாம் தப்பு. 4.2 டிகிரி செல்சியஸ் சார். எவ்வளவு? எவ்வளோப்பா? 401.2. இல்ல ராங் 401.2. நோ ராங், டோட்டலி ராங். என்ன பெருக்கலே தெரியாதா? ஏப்பா 68 × 5 எவ்வளோ? 68 × 5 எவ்வளோ சொல்லுங்க பார்க்கலாம். 340 டிவைடட் பை 9 எவ்வளோ வரும்? டிவைடட் பை 340 டிவைடட் பை 9 எவ்வளோ வருது? போட்டு பாருங்க. சார் 30.6. 37 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, அதான். அப்புறம் எங்கே 400ல வந்தது? 4400 எல்லாம் என்ன பெருக்கலே தெரியாத ஆட்களாக இருப்பீங்களாட்டு இருக்குது பார்த்தா. 400 எப்படி வர முடியும்? இப்போது நீங்கள் 37 வர்க்கு போல 36 சொல்லியிருந்தா கூட ஓகே, ஏதாவது போடும்போது தப்பு பண்ணிட்டாருன்னு அர்த்தம். ஓகே, இப்போ அவர் ஆக்சுவலாக செல்சியஸில் 37 டிகிரி தான் இருக்கணும். அவரை ஃபாரனீட்டையும் செல்சியஸையும் மாற்றி சொல்லி 100 டிகிரி 100 டிகிரி செல்சியஸ் சொல்லிட்டாரு. ஆக்சுவலாக 100 டிகிரி ஃபாரனீட்டுன்னு சொல்லியிருக்கணும். அவர் சொன்னது தவறு. அப்போது அவர் என்ன பிழை என்றால் அவர் 37 சம்திங் செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்கணும், அது 100ன்னு சொல்லிட்டார். அதுதான் அதனுடைய ஆன்சர். ஓகே, இந்த கடைசி பார்ட் தெரியாட்டி பரவாயில்ல, அவர் சரியா தவறா அப்படிங்கிறது தெரிஞ்சால் கூட போதும் உங்கள் லெவலுக்கு. அடுத்தது பாருங்கள், அடுத்த கேள்வி நானே படிக்கிறேன். நீங்கள் யாரும் மைக் ஆன் பண்ணாதீங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை எடுத்துக்கொள்ளவும், அதில் ஒரே திசையில் 3 வெவ்வேறு உயரங்களில் 3 துளைகளை இடவும், நீரை கொண்டு பாட்டிலை நிரப்பவும், துளைகளின் வழியாக வெளியேறும் நீரை ஊற்றை நோக்கவும். அதை பார்த்தா என்ன ஆகும்? ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் எடுத்து 3 துளை போட்டுக்கிறீங்க, 3 ஓட்டை போட்டுக்கிறீங்க, தண்ணி நிரப்புறீங்க. அப்போ தண்ணி அந்த ஓட்டையிலிருந்து வெளியே வரும். அது எப்படி வரும்? அது எந்த மாதிரி வரும்? அதை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தர்
சார் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் உள்ளது ஸ்லோவா வரும். யாரோ ஒருத்தர்னு சொல்லிட்டேன். அவர் ஒருத்தர் பேச இன்னொருத்தரால யாரும் பேசக்கூடாது. முதல்ல யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சார் வார்டு. ஃபர்ஸ்ட் ஹோட்டல் உள்ளது ஸ்லோவா வரும். ம். சார் ஃபர்ஸ்ட் ஹோட்டல் இப்ப ரெண்டாவது யார் பேசுறீங்க? ஏன் பேசுறீங்க? அவரே பேசிட்டு இருக்காருல்ல. இந்த குறுக்க பேசுறாது. முதல்ல பேச அந்த பையனை பேசட்டும். சொல்லுப்பா. சார் கேன் ஐ இருங்க. முதல்ல ஒரு பையன் சொன்னாரு இல்லையா? அவர் அவ்வளவுதானா? சரி. இப்ப நீங்க பேசு. கேனைன்னு சொன்னவங்க பேசுங்க. சார் முதல் ஹோட்டல்ல இருந்து 4000 சார் வாட்டர். முதல்ல என்ன? எது முதல்ல? கீழேயா மேலையா? சார் கீழ இருந்து சார். கீழே இருக்கிற ஹோட்டல் இருந்து 4 வருமா? எஸ் சார். அடுத்து அதுக்கு அப்புறம் சொல்லுங்க நீங்க என்ன? கொஞ்சம் மீடியமா வரும் சார். ஃபர்ஸ்ட் லெவல்ல வந்து கொஞ்சம் ஸ்லோவா வரும் சார். ஃபர்ஸ்ட்ங்கிறது எதை மீன் பண்றீங்கன்னு தெரியல. ரெண்டு இடத்துலயும் ஃபர்ஸ்ட் முதலுங்கிறீங்க ஃபர்ஸ்ட்ங்கிறீங்க. எதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கம்மா. டோன்ட் கன்ஃபியூஸ் அதர்ஸ். ஃபர்ஸ்ட் முதல்ல நீங்க அப்புறம் ஃபர்ஸ்ட்ங்கிறீங்க. எது ஃபர்ஸ்ட் முதல் ஒன்று தானே? ஆமா. இப்ப கரெக்டா சொல்லுமா? சாரி சார். கரெக்டா சொல்லு பார்க்கலாம். சார் அப் டு டவுன் அந்த வகையில ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவா வரும் சார். செகண்ட் வந்து கொஞ்சம் மீடியமா வரும் சார். தேர்ட் வந்து ஃபோர்ஸா வரும் சார். இப்ப ஃபர்ஸ்ட்ங்கிறது எது? எனக்கு அது தெரியணும். ஃபர்ஸ்ட்னா எனக்கு தெரியாதப்பா. சார் அப் டு டவுன் சார். டாப்ல இருக்கிறதா? எஸ் சார். டாப் டு பாட்டம். மேல இருக்கிறதுன்னு சொல்லுங்க. மேல இருக்கிறது டாப்ல இருக்குது. இங்கிலீஷ் மீடியம்னா டாப்ல இருக்குது. டாப்ல இருக்கிறதுல தண்ணி மெதுவா வரும். அதுக்கு அடுத்ததுல கொஞ்சம் அதிகமா வரும். கீழே இருக்கிறதுல ரொம்ப அதிகமாக வரும். ரொம்ப ஃபோர்ஸாக வரும். இதுதான் இதுக்கு பேர் ப்ரெஷர்னால் அப்படி வருதுன்னு சொல்கிறோம். தமிழில் அழுத்தத்தினால் அப்படி வரும் என்று சொல்வோம். இது எதனால் அப்படி வருது? ப்ரெஷர்னால் வருதுன்னு சொல்கிறோம். ப்ரெஷர் அப்படிங்கிறது ஒரு சயின்டிஃபிக் டேர்ம். அதை தமிழில் அழுத்தம் அப்படிங்கிறோம். இந்த பொண்ணு கரெக்டாக. இந்த பொண்ணு பேர் என்ன? இப்போ சொன்ன பொண்ணு பேர் என்ன? சார் புவனேஷ் சார். ஐ அம் நாட் a girl சார். ஓ கேர்ள். புவனேஷ் தானா? இவன் தானா? சரி. புவனேஷ் கரெக்டாக தான் சொன்னான். ஆனால் குழப்பறான். அதனால் இன்றைக்கி அவனுக்கு சாப்பாடு கிடையாது நைட்டு அப்படின்னு சொல்லிடலாம் அவங்க அம்மா கிட்ட. ஓகே புவனேஷ், யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஆனால் நீ சொன்ன விதத்தில் சில குளறுபடிகள் இருந்தது. ஓகே பரவாயில்ல. குட். அடுத்தது பார்க்கலாம். இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க. நான் தான் படிக்கணும். ஒரு புத்தகத்தை சொரசொரப்பான தளத்தில் தள்ளுவது கடினமானது இல்லையா? இப்போது புத்தகத்தின் அடியில் ஒரு பென்சிலை வைக்கவும். மீண்டும் புத்தகத்தை தள்ளவும். புத்தகம் எளிதாக நகருகிறதா, இயங்குகிறதா அப்படின்னு கேட்குறாங்க. புத்தகத்தை சொரசொரப்பான தள்ளுவது கடினமாக இருக்கிறதான்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த புத்தகத்துக்கும் அந்த இதுக்கு அந்த தளத்துக்கு நடுவால் ஒரு பென்சிலை வச்சு அது மேலே புத்தகத்தை தள்ளும்போது ஈஸியாக இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படியா? எஸ் சார். சார் எதனால சொல்லுங்க. இல்லை இப்போ ஓகே. இப்போ எஸ்ன்னு சொன்ன யாரோ ஒருத்தர் மட்டும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் மட்டும், 2 பேர் பேசக்கூடாது. சார் கேன் ஐ? இல்லை இப்போ புவனேஷ்க்கு சான்ஸ் போயிடுச்சு. அடுத்தது யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. முதல்ல அவர் யூஸ் பண்ணிட்டார் அவர் சான்ஸை. சொல்லுங்க. இப்போ அடுத்தது யாரோ ஒருத்தர் சொன்னாரு. சார் ஃபர்ஸ்ட் நான் தான் சார் எஸ்ன்னு சொன்னேன். சரி நீங்களே சொல்லுங்க. யார் இது? புவனேஷ் சார். சரி சொல்லு பார்க்கலாம். நீயே சொல்லு பார்க்கலாம். சார் அது வந்து வீல் மாதிரி ரொட்டேட் ஆகுறதுனால அது தள்ளுறதுக்கு ஈஸியா இருக்கும் சார். கீழே ஒரு பென்சில் வைக்கும்போது வீல் மாதிரி ரொட்டேட் ஆகுறதுனால அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. முதல்ல அந்த பென்சில் இல்லாத போது சொரசொரப்பாக இருக்கும்போது ரொம்ப தள்ளுறதுக்கு ரொம்ப ஃபோர்ஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. இதுக்கு பேர் தமிழில் உராய்வு என்று பெயர். ஆனால் இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பேர். ரெண்டையும் புரிஞ்சுக்குங்க. தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ ஏதோ இருந்துட்டு போகட்டும். ரெண்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அந்த சயின்ஸுக்கு பேர் ஃப்ரிக்ஷன் என்று பெயர். இதுக்கு உராய்வு, தமிழில் உராய்வு என்று பெயர். ஓகே. இப்போ இதெல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சுதா இந்த 3 கேள்வி? எஸ் சார். இந்த 3 கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணிட்டோமா? எல்லாருக்கும் இந்த மாதிரி கேள்வி வந்தால் எழுதிருவீங்களா இப்போ? எஸ் சார் we can do it. ஓகே 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 ஓகே. ஒன் அட் அ டைம் எல்லாரும் பேச அடுத்த கேள்வி பாருங்க.
இப்போ யாரை எடுத்துக்கலாம்? ரூஃபினா மூபின் அப்படிங்கிறவரை எடுத்துக்கலாம். ரூஃபினா மூபின் வந்து அவர் சாதாரணமாக ஒரு 4 இட்லி சாப்பிடுவார் அவங்க வீட்டில் காலையில். ஒரு நாள் ரூஃபினா மூபின், நீங்கள் பாயா கேர்ளா? சார் கேர்ள். கேர்ள். ஒரு நாள் அவங்க அம்மா திட்டிடுறாங்க. ஏதோ இந்த குழந்தை தப்பு பண்ணிடுச்சு, ரூபினா மூபின் வந்து தப்பு பண்ணிடுச்சு, அம்மா திட்டிடுறாங்க. அதனால் அடுத்த நாளும் அவங்க வீட்டில் இட்லி அப்படி வச்சுக்கோங்க. முதல் நாள் 4 இட்லி சாப்பிட்ற பொண்ணு அடுத்த நாள் அம்மா திட்டினதுனால கோபமோ என்னமோ ஒரு வருஷத்தில் 3 இட்லி தான் சாப்பிட்டாங்க. அப்போது எத்தனை இட்லி குறைஞ்சிருக்குது? 1 குறைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ஓகே 1 குறைஞ்சிருக்குது. இப்போ சதவீதம் அப்படின்னு பர்சன்டேஜ்னு படிச்சிருக்கீங்களா நீங்கள்? சதவீதம். ஓகே, இப்போ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்குது? 25% சார். 25% குறைஞ்சிருக்கு. அதாவது 4லேருந்து 3 வந்துருச்சு. அப்போ 1 குறைஞ்சது. 1/4 × 100, 1/4 × 100, 25% குறைஞ்சிருக்கு. இது ஃபைன். அப்புறம் அவங்க அப்பா அந்த 2வது நாள் ஈவினிங் வந்து பார்க்குறாரு, ரூபினா மூபின் வந்து முதல்ல 4 சாப்பிட்ட பொண்ணு இப்போ 3 தான் சாப்பிடுன்னு சொல்லி அவர் அந்த குழந்தையை கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவி 3வது நாள் அந்த ரூபினா மூபின் வந்து மறுபடியும் 4 சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா கதை? முதல்ல 4 சாப்பிட்டு இருந்த குழந்தை அம்மா திட்டினதுனால 3 வந்தது. இப்போ அப்பா கொஞ்சினதுனால 4க்கு போயிடுச்சு. 3லேருந்து 4க்கு போச்சு. இப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 3லேருந்து 4க்கு போனப்போ எவ்வளோ அதிகமாக இருக்குது? 25% வெயிட் நான் கேட்குறத முதல்ல எவ்வளோ இட்லி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். 1 சார். 3லேருந்து 4 போகும்போது ஒருத்தர் 3லேருந்து 4 போகும்போது 1 இட்லி அதிகமாக இருக்குது. இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் சதவீதம் எவ்வளோ அதிகமாக இருக்குது? சார் 25% சார். 25%. சரி, ஓகே ஓகே. இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க. 25 என்பது தவறான விடை. இட்ஸ் ராங் ஆன்சர். இப்போ எதுன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். சார் 75. நோ நீங்கள் பாட்டுக்கு ஏதோ மனசில் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லும்போது அதுக்கு லாஜிக்கலாக ஏதோ ஒரு தெளிவு இருந்து சொல்லணும். இப்போ 25 சொன்னீங்க, முதல்ல 25 சொன்னீங்க, 4லேருந்து 3 ஆகும்போது 25 சொன்னீங்க, அது கரெக்டுன்னு சொன்னேன். இப்போ 3லேருந்து 4 ஆகும்போது 25ங்கிறீங்க, அது ராங்குன்னு சொல்கிறேன். அது ஏன் ராங்குன்னு கண்டுபிடிங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஒன்று இது பெரிய நான் அதை சொல்லிட்டேன். இது எல்லாமே ஈஸி, எல்லாமே உங்களுக்கு தெரியும். அவ்வளோ சக்திகளும் உங்கள் மனதில் இருக்கிறது. இதில் நான் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கவும் போகிறதில்ல. நான் ஒன்றும் சொல்லிக் கொடுப்பேன், நீங்களே கண்டுபிடிக்க போகிறீங்க. மறுபடி சொல்கிறேன், கேள்வி பாரு. ரூபினா மூபின் ஒரு பெண் குழந்தை. அது 4 இட்லி சாப்பிடும். ஒரு நாள் ஏதோ இது தப்பு பண்ணிடுச்சு, அவங்க அம்மா திட்டிடுறாங்க. அடுத்த நாள் வெறும் 3 இட்லி தான் சாப்பிட்டது. அப்போது 1 இட்லி குறைஞ்சிருச்சு. எவ்வளோ குறைஞ்சது? சதவீதம் எவ்வளோ குறைஞ்சது? பர்சன்டேஜ் எவ்வளோ குறைஞ்சதுன்னா 25%. 1/4 × 100ன்னு சொன்னீங்க, நான் கரெக்டுன்னு சொல்லிட்டேன். அது 25% கரெக்ட். இப்போது அவங்க அப்பா வந்து அடுத்த நாள் 2வது நாள் வந்து கொஞ்சி குழாவி 3வது நாள் மறுபடியும் 4 இட்லி சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது 3லேருந்து 4 போயிருக்குது. 1 இட்லி அதிகமாக இருக்கிறது. இப்போ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எவ்வளோ அதிகமாக இருக்குது? சதவீதம் எவ்வளோ சதவீதம் அதிகமாக இருக்கிறதுன்னு கேட்குறேன். அது 25% எல்லாரும் சொன்னாங்க. அது தவறுன்னு சொல்லிட்டேன். எவ்வளோ சார்? 50% சார். 50%. இல்லை. இப்போ முதல்ல இது எப்படி 25 வந்ததுன்னு கொஞ்சம் வாட்ஸ்அப் பண்ணுங்க. முதல்ல இது வந்து 4 பிரிக்கணும் சார். இல்லை முதலேருந்து எப்படி வந்தது? அந்த நான் 1 அதிகமானது 1 அது மேலே போட்டோம். அப்புறம் அந்த முதல்ல இருந்தது 4 இருந்தது. ப்ரீவியஸ் ஃபஸ்ட் டே 4 இருந்தது, அதை கீழே போட்டோம், × 100 போட்டோம். அதே மாதிரி 2வதுல வந்து 3 இருந்தது. இப்போது 3வது நாள் 4 ஆயிடுச்சு. 1 இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ மேலே நியூமரேட்டரில் மேல் பகுதியில் 1 போடணும், கீழே 4க்கு பதிலாக 3 போடணும். 100%. எவ்வளோ? தப்பாக சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஏதோ லாஜிக் இருக்கணும். அப்போ மேலே 1 போடுறீங்க, கீழே 3 போடுறீங்க. இப்போ 3லேருந்து 4க்கு அதிகமாக இருக்குது. அப்போது 3 தான் அதனுடைய தொடக்க இது வந்து 3. அப்போது 1/3 × 100 எவ்வளோ? 1/3 × 100 எவ்வளோ வருது பாருங்கள்.
75 சார் 1/3 into 100 எப்படி 75 வரும்? சார் 300. அது எப்படி 1/3 into 100 எப்படி 300 வரும்? Sir, 100/3. அது எவ்வளோன்னு கேட்குறேன். 100/3 தெரியுது எவ்வளோ? அட பாவிகளா, இன்னும் மேத்ஸில் இவ்வளோ வீக்காக இருக்கிறீங்க. 75%, sir. அது எப்படி 100/3 எப்படி 75 ஆகும்? சார் 31%. 33.3%. 33.3% தான் சரியான விடை. இதில் 75% எங்கிருந்து அவருக்கு சொன்னாரோ தெரியல. 100 400 300% எப்படி தான் சொன்னாங்கன்னு தெரில. இது வந்து ஒரு 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு 100/3 சொன்ன பிறகு 100க்கு மேலே இருக்க முடியுமா நான் கேட்குறேன். 100 அது /3 அப்போ எப்படி 100க்கு மேலே இருக்க முடியும்? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அதான் இன்னும் கணக்கே உங்களுக்கு தகராறு அப்படிங்கிறது காமிக்கிறது. கணக்கே உங்களுக்கு தகராறு. அந்த தகராறை வந்து தீர்ப்பதற்கு இந்த மாதிரி கேள்வி வழியாக தான் தீர்க்க முடியும். வேறு வழியெல்லாம் தீர்க்க முடியாது. உங்களை இப்படி தான் தீர்க்க வேண்டிய ஒரு இருக்கிறது. ஓகே, இப்போ இவர் நம்ம புவனேஷ் அவங்க டீச்சர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. 20 மார்க் உள்ள டெஸ்ட்டுக்கு அவர் 12 மார்க் வாங்கியிருக்கிறார். அப்படின்னா அதை 100க்கு எவ்வளோ வாங்கியிருக்கார்? சார் ரிப்பீட் பண்ணுங்க. 20 மார்க் உள்ள டெஸ்ட்டுக்கு புவனேஷ் என்கின்ற பையன் 12 மார்க் வாங்கியிருக்கான். 20 மார்க் டெஸ்ட்டில் he has got 12 மார்க்ஸ். அப்படின்னா 100 மார்க் பர்சன்டேஜ் மார்க்ஸ் எவ்வளோ? 60 சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க 16? 12 வர்க்கம் 5 சார். இல்லை இது இருக்க நீ கரெக்டாக சொல்லுங்கள். யாரோ சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அவனே சொல்லட்டுங்க. சொல்லுங்கள். கரெக்டாக 60% கரெக்டு, வெரி குட். பட் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்கள். 12 multiply 5 சார். How did you get 5? எங்கிருந்து வந்தது 5? எங்கே வானத்துலேருந்து வந்துருச்சா? எப்படி வந்தது 5? $60 கரெக்டுன்னு சொல்லிட்டு 20 மார்க் சார். 20 மார்க் ஒன் அட் அ டைம். 20 மார்க். இந்த நேச்சர் வேர்ல்டுங்கிறவங்க நீங்கள் பேசவே பேசாதீங்க, நிறைய எக்கோ வருது. ஆமாம், அந்த புவனேஸ்வரியா என்னமோ பேர், நீங்கள் ஓப்பனே பண்ணாதீங்க. அந்த உங்கள் டெக்னாலஜி கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த நாள்லேருந்து அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். சொல்லுங்கப்பா. ஒன் டேப் கேமிங் அவர் யார், பேர் என்ன? ஒன் டேப் சார் நீங்க 20 மார்க் டெஸ்ட் வச்சீங்கன்னா ஸ்கூல்ல மிஸ் சொல்லி 5 மார்க்குக்கு தான் பெருக்கணும் அப்படின்னு. அதான் ஏன் 5ன்னு கேட்குறேன். எதனால 5? மிஸ் சொன்னால் ஒத்துக்க முடியுமா? எதனாலும் தெரியணுமில்ல, கேள்வி கேட்க வேண்டாமா மிஸ்? ஏன் மிஸ் 5ஆல பெருக்கணும், ஏன் 4? 100 மாத்தணும் சார். எதுப்பா சொல்லுங்க சொல்லுங்க. டினாமினேட்டர் 20 இருக்கிறத 5ஆல மல்டிபிள் பண்ணா 100 வந்துரும் சார். அதே மாதிரி நியூமரேட்டரையும் 5 ரைட். ஆமா, டினாமினேட்டர் 20 வந்து 5ஆல மல்டிப்ளை பண்ணா 100 வருது. அதே மாதிரி மேலே 12 5ஆல மல்டிப்ளை பண்ணால் 60 வருது. இதை தான் சொல்லணும். அதாவது 12 divided by 20 into 100 or 12 into 100 divided by 20 அப்போ வந்து 60 வரும். இது தெரியும். மிஸ்ஸு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் ஆன்சர் சொல்லக்கூடாது. மிஸ்ஸு சொல்லிட்டாங்க, அப்பா சொல்லிட்டாரு, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. நீங்கள் இல்லை சயின்டிஃபிக்காக சொல்லணும், சரியா? பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. பட் யூ காட் இட் கரெக்ட். நீங்கள் உங்கள் ஆன்சர் கரெக்டு, பட் அந்த சொல்ல தெரியல. பரவாயில்ல, இந்த கேம் என்ன எல்லாம் குழந்தைக்கு தானே. இந்த கிளாஸில் வந்து இந்த கிளாஸ் எதுக்கு இருக்குது தெரியுமா? நம்ம தப்பு பண்ணுறதுக்குன்னே இருக்குது. இந்த கிளாஸில் என்ன தப்பு வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் கிண்டல் அடிப்பேன், நீங்கள் என்னை கிண்டல் அடிக்கலாம், ஆர் என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஆனால் எக்ஸாமில் போய் தப்பு பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இங்கேயே நம்மெல்லாம் எல்லா தப்புகளும் பண்ணி எது கரெக்டுன்னு தெரிஞ்சுட்டு போயிட்டா எக்ஸாமில் தப்பு பண்ணுவோமா? நித்யஸ்ரீ நோ சார். அதான் அதுக்கு தான் இங்கே நம்ம தப்பு பண்ணி நிறைய தப்பு பண்ணிக்கலாம். இங்கே தப்பு கிடையாது. ஓகே, இப்போ அப்போ புவனேஷ் வந்து 60%. சொல்லுங்க. டெய்லி இந்த கிளாஸ் உண்டா சார்? டெய்லி இல்லைப்பா, வாரத்துக்கு 2 நாள். ஓகே, அது சொல்லிடுறேன். வாரத்துக்கு 2 நாள் வைக்கலாம் இந்த கிளாஸு. டியூஸ்டேஸ் அண்ட் வெட்னஸ்டேன்னு சொல்லியிருக்கேன். அந்த 2 நாள் நாளைக்கும் கிளாஸ் உண்டு.
நீங்கள் இதே 5:30லேருந்து 6:15 அல்ல 6:45 என்ன போட்டிருக்கேன், ஒரு 1 hour 15 minutes அல்லது 45 minutes அப்படி ஒரு 1 hour வச்சுக்கோங்க. 5:30 to 6:30 இந்த டைமிங் ஓகேவா இருக்கா உங்களுக்கு எல்லாருக்கும்? இந்த டைமிங் உங்களுக்கு ஓகே? இந்த டைமிங் ஓகேவா இருக்கா? ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் இருந்ததுன்னா 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியுதா? வெயிட் 4:30 ஸ்கூல் முடியுதா? ஒரு 4 o'clock? ஸோ வென் யூ கம் பேக் 5 மணி ஆயிரும். அதனால 5:30க்கு வச்சிருக்கேன். 5:30 to 6:30 இந்த இது இருக்குது. டியூஷன் இருக்குன்னு சொன்னால் ஒன்று டியூஷனுக்கு போங்க, இல்லை இங்கே வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அங்கே போகிறீங்கன்னு நான் கேட்க போகிறதில்ல, அது உங்கள் பிரியம், யூ டிசைட். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டியூஷனுக்கு தள்ளி வச்சா அவருக்கு வேறு ஏதோ வந்துடும். 6 மணிக்கு மேலே ஆனால் உங்களுக்கெல்லாம் பசிச்சிரும். நீங்களாம் குட்டி பசங்க தானே, 6:30க்கெல்லாம் பயங்கர கபகபான்னு பசிக்கும். பசி இருக்கும்போது நம்ம கிளாஸ் எடுத்தால் மண்டல் ஏறுமா? கண்டிப்பாக ஏறாது. அதனால் 5:30ங்கிறது 5:15 பண்ணலாம், 5:45 பண்ணலாம், இவ்வளோ தான் பண்ண முடியும். வேறு எந்த டைமிங் பண்ண முடியாது. ஓகே, நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லுங்கள். ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியுது? 4:30 மணிக்கு முடிஞ்சிருமா? 4:30க்கு முடியுது. வீட்டுக்கு ஒரு 5 மணிக்கு வந்துடுவீங்களா? எஸ் சார். 5 மணி. அப்போ 5:30ங்கிறது சரியான ஒரு டைம் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5:30க்கு ஆரம்பிப்போம், 6:30க்கு முடிச்சிருவோம். அப்புறம் நீங்கள் போய் கை கால் அலம்பி எல்லாம் பண்ணி 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா சரியாக இருக்கும். ஏன்னா 7-7:30க்கு சாப்பிட்ருவீங்க யூஸ்வலாக, அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 6 மணிக்கு ஆரம்பித்து 7:30 மணிக்கு விட்டான்னு வச்சுங்க, அப்படியே கபன்னு பசிக்கும். பசியில் அப்படியே அப்படின்ட்டு ஆகிடுவீங்க. நீங்கள் அப்புறம் படிக்க மாட்டீங்க, அப்புறம் ஒரே டென்ஷன் ஆகிடுவீங்க. அதனால் பசியெல்லாம் இல்லாத போது 5 மணிக்கு வந்த உடனே ஏதோ ஒரு காஃபியோ ஏதோ ஒன்று சாப்பிட்ருவீங்க இல்லையா? ஏதோ ஒன்று கொஞ்சமாக சாப்பிட்ருவீங்க, தயிர் சாதமோ பழைய சாதமோ ஏதோ ஒன்று சாப்பிட்டீங்கன்னா 5:30 உட்காந்து கொஞ்சம் தெம்பாக உட்காருவீங்க. அதுக்காக தான் 5:30க்கு வச்சுருக்குறோம். ஓகே, ரைட். இப்போ அதுதான் வாரத்தில் 2 நாள் வச்சுருக்குறோம். செவ்வாய்க்கிழமை 5:30 to 6:30, புதன்கிழமை 5:30 to 6:30 வச்சுருக்கோம். இப்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடில் அந்த பிபிடியில் காமிச்சது தமிழில் இருந்தது. நார்மலாக 2லேயும் இருக்கும், ஆங்கிலத்துலேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஆங்கில மீடியம் பசங்க அந்த ஆங்கிலத்தில் படித்து பதில் சொல்லலாம், தமிழ் மீடியம் பசங்க தமிழில் படித்து பதில் சொல்லலாம். 2 ஒரே ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி நாங்கள் கொடுப்போம், அது சொல்லலாம். அப்படி 1 by 1 நம்ம போய் அதை நம்ம கற்றுக்கலாம். சரியா? ஓகே, இந்த பரீட்சையில் இன்னைக்கு எடுத்த பாடத்தில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. முதல் கிளாஸுங்கிறதுனால இன்னைக்கு இது இப்போது ரொம்பவே உங்களை திணிக்க வேண்டாம். பட் நம்ம ஸ்லோவாக வி வில் மூவ் ஸ்லோலி ஃப்ரம் பிளேஸ் 1 by 1 நம்ம அப்படியே நகரலாம். என்ன டவுட் இருக்குது ஒவ்வொருத்தராக போவோம். புவனேஷ், உனக்கு என்ன டவுட் இப்போ? Sir, I didn't have any doubt, sir. No but doubt. the classes Okay, was no doubt. அப்போ டவுட் இல்லாத நோ டவுட் சொல்லுங்கள். டவுட் இருக்கிறவங்க டவுட். அடுத்து செந்தில்குமார், என்ன டவுட் உங்களுக்கு? நோ டவுட் நோ டவுட். இப்போ டைமிங் ஓகேவா? ஓகே சார். ஓகே, ரைட். ஓகே சார். ரோஹிணி ஆனந்த் ஓகேன்ட்டாங்க. மோகன் அவரு okay, sir. ஓகே. கண்ணதாசன் ஓகே சார். புரியுதா? எஸ் சார். ஓகே. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கெல்லாம் தமிழில் எழுதுனது புரிஞ்சுதா? புரியுது. ஓகே. ரூபன் ராஜா உங்களுக்கு என்ன ஓகேவா? ஓகே சார். இல்லை ஏதாவது பிரச்சனையான்னு சொன்னால் சொல்லுங்கள், ஏன்னா முதல் கிளாஸ்லேயே பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம ராஜேஷ்? நோ டவுட் சார். நோ டவுட். டவுட் இல்லாட்டி பரவாயில்ல. உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை, உங்களுக்கு இந்த டைமிங்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது புரியல, அந்த மாதிரி சொல்லிவிடுங்க. ஷெய்க் லியாகத் அவரு சார் சொல்லுங்க. நோ டவுட் சார். நோ டவுட். சாபினேஷ் அவரு சார் நோ டவுட் சார். சார் என் பேர் சதீஷ். எனக்கு பேர் சதீஷ். சதீஷா? ஓகே. பேர் சதீஷா? இங்கே என்னமோ பேர் போட்டிருக்கேன். ஓகே, சதீஷ். அது கொஞ்சம் எனக்கு மறந்துடுவேன், இங்கே இருக்கிற பேர் தான் சொல்லுவேன் அடிக்கடி. யமுனா? நோ டவுட் சார். நோ டவுட். அப்புறம் எல்லாத்துக்கும் வருவேன். ரோகிணிங்கிறவங்க? நோ டவுட் சார். நோ டவுட். ரூஃபினா முபின் சாரி. ஏதாவது டவுட் இருக்காமா? ரூஃபினா முபின் பேச மாட்டேங்கிறீங்க, ஆன் பண்ணி வச்சுருக்கிறீங்க, பேசலை. ஓகே, பரவாயில்ல.
நித்யா? நோ டவுட் சார். நோ டவுட். நித்யஸ்ரீ? நோ டவுட் சார். புவனேஸ்வரி, நேச்சர் வேர்ல்டு புவனேஸ்வரி அவங்க? சார் நோ டவுட் சார். நோ டவுட். டைமிங் ஓகே சார். பரவாயில்ல. இப்போ எக்கோ வருதுமா. மோகனா தேவிங்கிறவங்க? நோ டவுட் சார். நோ டவுட். இப்போ தான் ரூஃபினா இப்போ பேசுகிறாங்க. ரூஃபினா என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லை. ஓகே, பரவாயில்ல. ஸோ நீங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் இப்போ அதாவது டைமிங் வந்து மறுபடியும் சொல்கிறேன். 5:30 to 6:30 ஆன் டியூஸ்டேஸ் அண்ட் வெட்னஸ்டேஸ். அந்த பரீட்சை பக்க வரும்போது வி வில் ஒரு வாரத்துக்கு 3 அல்லது 4 கிளாஸ் கூட வைப்போம். இப்போ 2 கிளாஸ் போதும். இப்போதைக்கு ஒரு 2-3 வாரம் 2 கிளாஸ் ஓடட்டும். எல்லாம் செட்ரைட் ஐட்டமான்னு பார்த்துக்குவோம். அப்புறம் நம்ம ஒரு 3 கிளாஸ், இன்னொரு கிளாஸோ 2 கிளாஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பரீட்சை பக்கம் வரும்போது எல்லாம் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். கிருபாஸ்ரீ உங்களுக்கு? நோ டவுட் சார். டைமிங் இஸ் ஓகே. கமலிக்கண்ணன் சரி. கல்யாணம் அவரு? ஸோ எல்லாத்துக்கும் ஐ திங்க் டைமிங் எல்லாம் இளவரசன் என்னமோ இருக்குது அவரு. ஓகே. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்லேயும் போடலாம். டவுட் எதாவது இருந்தால். இன்றைக்கி நம்ம 3 கேள்வியை சயின்ஸ் கேள்வி பார்த்தோம். இப்போ சயின்ஸு நீங்கள் படிக்கிறது, ஸ்கூலில் படிக்கிறது அப்படியே புக்கில் இருக்கிற வாசிச்சுட்டு போவீங்க. இங்கே அப்படி இல்லை. இந்த பரீட்சையில் அப்படி கேட்க மாட்டான். ப்ராக்டிக்கலாக அவன் கேட்பான். இப்போ கடைசியாக ஒரே ஒரு கேள்வி கேட்டுடலாம். இப்போது உங்கள் வீட்டில் ஒரு டோர் இருக்கா? டோர் இருக்குது. ஒரு பக்கம் டோரில் ஒரு பக்கம் கீழ் இருக்கும். ஒரு பக்கம் கீழ் இருக்கும். டோர் இப்படி திறக்கும். இப்படியா? ஒரு கீழன்னா இப்படி ஒரு இடத்துல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. டோர் இப்படி திறப்பீங்க. கரெக்ட் தானே? எஸ் சார். இப்போ அந்த ஹேண்டில் இருக்கு இல்லையா? ஹேண்டில் வந்து கீழுக்கு பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக இருக்குமா, தூரமாக இருந்தால் ஈஸியாக இருக்குமா திறக்கிறதுக்கு? பக்கத்துல இருந்தா ஈஸியா இருக்கும். கீழுக்கு பக்கத்தில் ஹேண்டில் இருந்தால் திறக்கிறது ஈஸியாக இருக்குமா, தூரமாக இருந்தால் ஈஸியாக இருக்குமா? சார் தூரமா இருந்தா ஈஸியா இருக்கும். தூரமா இருந்தா சார் ஈஸியா இருக்கும். இருங்க. ஓகே. இப்போ மோகனா தேவி வந்து பக்கத்துல இருந்து ஈஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதுலேயே இருக்கிறீங்களா இல்லை மாற்றிக்கிறீங்களாம்மா உங்கள் ஆன்சரை? பக்கத்திலே இருக்கட்டும் சார். பக்கத்திலே இருந்தால் எப்படி அது கஷ்டமாக இருக்காது மூவ் பண்ணுறதுக்கு? தூரமாக இருந்தால் தான் அது மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? எஸ் சார். ஓகே. இந்த மாதிரி கேள்வி தான் கேட்பாங்க. புரிஞ்சுதா? இப்போ இது வந்து ஃபோர்ஸ், அதாவது விசை. தமிழில் விசை, ஃபோர்ஸ். அதை வச்சு அந்த வர்ற ப்ராப்ளம். அவன் விசை அதெல்லாம் கேட்க மாட்டான். டோர் வந்து அந்த இதுக்கு பேர் கீழு, இதுக்கு பேர் ஹிஞ்சு. தமிழில் இதுக்கு பேர் என்ன தெரியல. கீழு, இதுக்கு பேர் என்ன? கைப்பிடி பக்கமாக இருக்கணுமா இல்லை தூரமாக இருக்கணுமான்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் தூரமாக இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி தான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக கேட்பாங்க. ஓகே. கடைசியாக ஒரே ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஜோக்கான கேள்வி கேட்குறேன். உங்கள் அம்மா தோசை சுட்டுருக்காங்களா உங்கள் வீட்டில்? எஸ் சார். ஏன் அதுக்கு தோசைன்னு பேர் வந்தது தெரியுமா? தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்தது தெரியலங்க சார். இது பரீட்சைக்கு வராது. இது ஜோக்கான கேள்வின்ட்டேன். ஆதர்ஷ் சொல்லுங்க சார். அது பேர் தோசை. தோசா. அது ஏன் வந்தது தோசான்னு? தோசாவோ தோசையோ, அது தமிழில் தோசை, வேற இதில் தோசான்றாங்க. ஏன் தோசைன்னு பேர் வந்ததுன்னு கேட்குறேன். சார் அதை வந்து ஊத்தும் போதே புஃப் அப்படின்னு சத்தம் வரும் சார் அதை ஊத்தும் போது. சரி, நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். உங்க அம்மா இப்படி ஊத்தும் போது சொயின்னு ஒரு சத்தம் வருதா? எஸ் சார். அதுதான் சார் நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டேன். அதான் சொயின்னு சத்தம் வருது. அப்புறம் ஏன் தோசைன்னு சொல்றாங்க? சார் திருப்பி படத்துல சை சைன்னு சவுண்ட் வரும் சார். 2 சை வருது. அப்ப 2 சைக்கு 2 சைன்னு தான் சொல்லணும். ஏன் தோசைன்னு சொன்னாங்க? ஆமா, ஹிந்தியில கரெக்ட். ஹிந்தியில தோர் 2க்கு தோன் பேரு, அதனால தோசை என்று பேர் வந்தது அப்படின்னு ஒரு ஜோக் அடிச்சுட்டு இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கிடையாது தோசைக்கு. இதை உங்களை உசுப்பேத்திற்காக கொடுத்த கேள்வி பதில். அதில் பாரு, அந்த ஹிந்தி தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கிறான் இந்த புவனேஷ் கிட்ட. யார் அந்த பையன்? பேர் என்ன? கிஷோரா? யார் சொன்னது தோனா ஹிந்தியில் இருக்குன்னு சொன்னது யாரு? நீ எதை சொன்னியா? புவனேஷ்க்கு ஹிந்தி தெரிஞ்சதுனால தோன்னா டூன்னு அர்த்தம். அதனால 2 தடவை இப்படி ஒரு தடவை போட்டு ஸ்வயன் வருது, திருப்பி போட்ட பிறகு ஒரு ஸ்வயம் வருது. அதனால தோசை. அது நான் எதுக்கு இது சொன்னேன்னா, நீங்கள் எதை பார்த்தாலும் ஏன் இந்த பேர் வந்தது, ஏன் இது இப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வியை நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கணும். சயின்ஸாக இருந்தாலும் சரி, வீட்டில் எது நடந்தாலும் சரி,
இந்த மாதிரி கேள்வி கேட்டே இருந்தால் சயின்ஸ் படிப்பது ஈஸி, கணிதம் படிப்பது ஈஸி, எல்லாமே ஈஸி தான். மறுபடியும் சொல்கிற என்எம்எம்எஸ்எம் ட்ரஸ்ட்டும் ஒரு ஈஸியான பரீட்சை. நீங்கள் ஈஸின்னு நினச்சா ஈஸி, நீங்கள் கஷ்டம் நினச்சிட்டிங்கன்னா அது கஷ்டமாயிடும். அதனால் நம்ம எல்லோரும் ஈஸி என்றே நினைப்போம், அது ஈஸியும் கூட என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். ஓகேவா? க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்ஸ்.